சொல்றா. பாத்துங்க, பொறுமையா பொறுமையா சாப்பிடுங்க. ஆறுனதுக்கு அப்புறம் பொறுமையா சாப்பிடுங்க. சூப்பரா இருக்குங்க. எங்க ஊர்ல பால், பால்கோவா எல்லாமே ஃபேமஸ். வாவ், சூப்பரா இருந்துச்சுங்க. நான் இதை குடிக்கலன்னா சத்தியமா மிஸ் பண்ணிருப்பேன். டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். குட் நைட். தேங்க்ஸ் மிஸ்டர் ஒயிட். தேங்க்ஸ். அட இதுக்கு எதுக்குங்க தேங்க்ஸ்? இதுக்கு இல்ல, தேங்க்ஸ். பாய். ஏங்க இல்ல, நீங்க எப்பவுமே கிளம்பும் போது வழக்கமா ஒன்று சொல்லுவீங்கல்ல? பாய் தானே சொல்லுவேன். இது இல்லைங்க, வேற ஒன்று சொல்லுவீங்கல்ல, நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க. அது நீங்க சொல்லும்போது நல்ல ஒரு ஸ்பெஷலா இருக்கும். கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க. சந்திப்போம். சந்திப்போம். உங்ககிட்ட இந்த குடும்பத்தோட ஆளுங்கிற சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேனா இல்லையா? டே மாப்பிள்ள, இனிமே நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸ்டா. எல்லாத்தையும் மறந்துட்டேன், மன்னிச்சிட்டேன். எப்படி பார்த்தாலும் நீயும் நானும் மாமே மச்சான் தானே. நமக்குள்ள ஏன் இனிமே சண்டைன்னு எங்க அப்பா சத்தடா.
இனி எப்பவும் அந்த குடும்பத்தோட நான் சண்டைக்கு நிற்க மாட்டேன். இது சத்தியம்பா. டேய், என் தங்கச்சி எங்கடா வச்சிருக்க? டேய் முட்டா பையல, அண்ணன் மாதிரியா பேசுற? அதை விட்டுட்டு வச்சிருக்கேன்ட்டு. கனாவிட்டு டேய், காணாம போன என் தங்கச்சி காலையில வீடு வந்து சேரணும். இந்த பணம் மீறி ஏதாவது பிரச்சனை பண்ண உன் வண்டியை கொளுத்தின எனக்கு உன்னை கொளுத்த 10 செகண்ட் கூட ஆகாது. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. சரிம்மா. ஆ என்னாச்சுப்பா? ஏன் எல்லாரும் ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கீங்க? ஏம்மா, வெளியில போகும்போது கையில போன் எடுத்துட்டு போக வேண்டியதானே? ஐயோ இல்லப்பா, நான் ஜஸ்ட் பக்கத்துல வாக்கிங் போனேன், அவ்வளவுதான். வாக்கிங் போனியா? இவ இங்க நீ ஊரை விட்டு ஓடிட்டேன்னு கூப்பாடு போட்டுட்டு இருக்கா. இல்லத்த, பாட்டி ஜோதிய திட்டினாங்கல்ல, அதான் கோச்சிட்டு போயிடுச்சோன்னு பயந்துட்டேன். என்ன நீங்க பயந்ததும் இல்லாம எல்லாரையும் பயமுறுத்திட்டீங்களே. யார்கிட்டயும் ஒத்த வார்த்தை சொல்லாம ஓட்டம் முடிச்சு ஓடுவீங்க. மத்தவைய பயந்தா கேள்வி கேப்பியளோ? பாட்டி, நான் எங்கேயும் ஓடல பாட்டி. போன் எடுத்துட்டு போக மறந்துட்டேன், அவ்வளவுதான். நெசமாவே மறந்துட்டு போயிட்டியாளா? இல்ல நாம போற வேலை கெடுமேன்னு
வேணும்னே விட்டுட்டு போயிட்டியாளா? அம்மா சும்மா பொம்பளை பிள்ளை தலைமையில தூக்கி வச்சுட்டு ஆடாதேயா. அப்படியே அவ அத்தைக்காரி மறுபடியும் வீட்டுக்கு வந்த மாதிரியே இருக்கு. இவ பேச்சு நடத்த எதுவுமே சுத்தப்படல. இவளை காணும்னு நாம எல்லாரும் பதட்டத்துல இருக்கோம். இவ என்னடான்னா துள்ளி குதிச்சு ஆட்டோல இறங்கி வர பார்த்தல. என்னடா வீட்டுல சொல்லாம வந்துட்டமே தேடுவாங்களேன்னு கொஞ்சமாச்சும் பதட்டம் இருந்ததா? பாட்டி ஏன் பாட்டி எதேதோ பேசுறீங்க? எனக்கு மூட் அப்செட் ஆச்சுன்னா வாக் போறது பழக்கம் தானே. பெங்களூர்ல நைட் வாக் போறதெல்லாம் காமன். நடந்து போனவளுக்கு திரும்பி வர்றதுக்கு ஆட்டோ எதுக்கு? கையில பர்சும் இல்ல, ஆட்டோக்கு காசு எது? எவன் கொடுத்தான்? அம்மா டிரைவர் நமக்கு தெரிஞ்சவன். ஜெயராம பொண்ணு தனியா போகுதுன்னு கூட்டிட்டு வந்திருப்பான். இதுதாம்மா நடந்திருக்கும். என்ன ஜெயராமா, அவளை கேட்டா நீ பதில் சொல்லிட்டு இருக்க? பெரிய பிரளயமே நடக்கும். இவளை குடுமைய புடிச்சு கிழவி வெளுப்பான்னு பார்த்தா நடக்க மாட்டேங்குதே. என்ன அத்தை, ஆ? வெளியூர்ல படிக்க வச்சிருக்கோம். எந்த நம்பிக்கையில? நம்ம புள்ள மேல இருக்கிற நம்பிக்கையில தானே. அந்த நம்பிக்கைய நாமளே எழுந்தா எப்படி அத்தை? ஏய் முட்டா கழுத. நியாயமா இதெல்லாம் நீ கேட்கணும்டி. இவள பொட்ட புள்ளையா பொழுதோட சாப்பிட்டமா தூங்கணுமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு வாக்கிங்க நடி வேண்டி கிடக்கு. வாக்கிங்க ஓலை குடிசையில இருக்கும் வீதியில எல்லாம் நடக்கிறதுக்கு. இந்த பெரிய வீடு இருக்குல்ல, இத சுத்தி வந்த ஆகாதா? தின்ன சோறு செமிக்கணும்னா மொட்டை மாடிக்கும் கீழே நடந்தாவே போதும். பாட்டி பேசாத. ஜோதி, எங்கம்மா போன? போனை கூட எடுக்காம போயிருக்க. ஆமையா, தூக்கி மடியில வச்சு கொஞ்சுங்க. அப்பத்தா, சின்ன பொண்ணு அப்பத்தா, தெரியாம பண்ணிருக்கோம். திருந்த மாட்டீங்கய்யா. நீ உங்க அப்பனும் திருந்த மாட்டீங்க. அவளுக்கு செல்லம் கொடுத்த கெடுங்க. இன்னொரு தடவை ராத்திரியில அவ வீட்டை தாண்டட்டும், கெண்டக்கால உடைக்கிறேன். விடு ஜோதி, அப்பத்தா பத்தி தான் தெரியும்ல. நான் டிராமாவை இன்னும் ஹெவியா போட்டிருக்கணுமோ? அவங்க அப்படி பேசிட்டு போறது பாட்டிக்கு உன் மேல கோபம் இல்லடா, அக்கறையில தான் சொல்றாங்க. பாரு ஜோதி, ஊரு கெட்டு கிடக்குல, நாம தான் நம்மள பாத்துக்கணும். புரியுதா? நீ தனியா நடந்து போறப்ப அந்த கார்த்திகன்ல பட்டிருந்தா இன்னும் என்னல வெளியே கூட்டம் போட்டுக்கிட்டு உள்ள போய் தூங்குங்க. அது வந்துட்டா அப்பதா. வாமா, வா வா. ஏய், ஏதாவது ஒரு சேனல் பார்க்க மாட்டியா? குடு, நான் ஜீ தமிழ் போடுறேன். மதுரை சீனாத்தன வரவு ஒரு 46,250 ரூபா. ஆமா, உங்ககிட்ட இருந்து பழைய பாக்கி 70 சில்லற வரணுமே. ம். அடுத்த மாசம் செட்டில் பண்ணலனா சரக்கு அனுப்ப முடியாதுன்னு சொல்லிடுங்கப்பா. அதுலடா அவன். அப்பா, பழக்க வழக்கம் வேற, வரவு செலவு வேற. சரி சரி.
ஏன் மதனி இவ்வளவு நேரமாவா என் மருமகை கடையிலே கிடக்குது? வாய் சவடால் குடிச்சவன் ஃப்ரெண்ட்ஸோட நின்னு எங்கேயாவது பேசிட்டு இருப்பான். அதுக்குன்னு 11 மணி வரைக்கும் சாப்பிடாம கிடந்தா வயிறு என்னத்துக்காகும்? அவன் வரத்துக்கு லேட் ஆகும். நீ போய் தூங்கு. நோவே, என் வீட்டுக்கு போய் கார விழுந்த விட்டத்தை பார்த்துட்டு நறுக்குன்னு கடிக்கிற மஸ்கிட்டோவை வெடுக்குன்னு அடிச்சிட்டு படுத்தா தான் எனக்கு தூக்கம் வரும். ஐசு கிளம்பு. வரேம்மா. குட் நைட். போயிட்டு வரேன் மதனி. டைம் ஆயிடுச்சு சரசு. நான் என்னமோ பச பிடிச்சு அடுத்த ஊருக்கு போற மாதிரி பேசிட்டு இருக்க. அடுத்த தெருவுல கிடக்கு வீடு. ஏப்ல அங்க நின்னு என்ன சண்டை போட்டுட்டு இருக்கா? வெரசா ஓடி வண்டி எடு. அப்புறம் நாளைக்கு இந்த கீரையை கொண்டு போய் என் மருமகனுக்கு கொடுத்துப்படாத. நான் கோழி அடிச்சு குழம்பு வைக்கிறேன். கீரைய நீ மட்டும் சாப்பிட்டுருன்னு. என்னடா அந்த நேரத்துல? ஐயா, நான் காலையிலே வந்துடுறேன். ஐயே பார்த்து வந்தானுங்களா? மாமா மாமா என்ன மருமகனே இது? தலையில கட்டு போட்டிருக்கு, சட்டையில கிழிஞ்சிருக்கு. டேய், என்னடா கோலம் இது? என்ன பண்ணிட்டு வந்திருக்க நீ? அம்மா ஒன்றும் இல்லைம்மா, வண்டியில் போகிறப்ப கீழே விழுந்துட்டா அவ்வளோதான். நேத்தாலம்மா என்னாச்சுன்னு? மொசக்குட்டி ஒன்றும் இல்லைடா, சின்ன காயம்தான். ஏய், என்ன பிரச்சனை? அது பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லைப்பா. வண்டியில் வந்துட்டு இருந்தேன், லாரிக்காரன் குறுக்க வந்துட்டான். அதில் வண்டி பேலன்ஸ் இல்லாமல் சைடில் ஸ்லிப் ஆகி விழுந்துருச்சு. வண்டி எங்க? மெக்கானிக் ஷெட்டில் இப்போ தான் விட்டுட்டு வரேன். வீட்டை விட்டு வெளியே போ. பா, அன்னைக்கு நீ சத்தியம் பண்ணப்போ சரி இவன் மாறிட்டான், இனிமே எந்த பஞ்சாயத்துக்கும் போக மாட்டான்னு கொஞ்சம் சந்தோஷப்பட்டேன். அதுல இடியை தூக்கி போட்டேன். இப்ப என்ன இடிய தூக்கி போட்டவ? அதான் என் மருமகன் தெளிவா சொல்றான், வண்டியில இருந்து கீழே விழுந்துட்டேன்னு. மா, கீழே விழுந்தவனுக்கு எப்படிமா சட்டை கழியும்? சண்டை போட்டு வந்திருக்கேன். போன் பண்ணி சொல்றாங்களே, நேர்ல பார்த்தவங்க. அது இல்லைப்பா, கார்த்தி, அது வந்து கீழே விழுந்தியா இல்ல சண்டை போட்டு வரியா? சுரேஷ், ஒருத்தனை விட கூடாதுடா. அவனுக்கு என்ன தாட்டியா இருந்திருந்தா வண்டியை கொளுத்திருப்பேன். அவனுக்கு நம்ம நாளைக்கு யாருன்னு காட்டுறோம்டா. விடவே கூடாதுண்ணே அவனை. அவங்க அப்பா லாயர்னா என்ன சண்டித்தானே வேணா பண்ணுவானா? அவன் கம்முன்னு இருந்த, அவனுக்கு இருக்கு நாளைக்கு. சும்மாறா. கேட்டியா? ஊரே வேடிக்கை பார்க்க படம் ஓட்டிருக்காங்க. பா இல்லப்பா, நான் சொல்ல வர்றது என்ன, வேணாண்டா, நீ சொல்ற எதையும் கேட்க எனக்கு விருப்பம் இல்ல. என்னோடது குருவி கூடு, அது ஓ ரவுடித்தனத்துக்கு பலி கொடுக்க என்னால முடியாது. கிளம்பு. ஜெயலட்சுமி, உன் பையனை கிளம்ப சொல்லு. பா, விஷயம் தெரியாம எதுவும் பேசாதீங்கப்பா. ஏண்டா, அவர்தான் படிச்சு படிச்சு சொல்றாருல சண்டை வேணான்னு. நீ திரும்பவும் இப்படி வந்து நின்னா என்னடா அர்த்தம்? நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க மைனி. என்னமோ உங்க அண்ணன் மாவட்ட சண்டை பொண்ணு கங்கணம் கட்டிட்டு என் மருமக தெரியற மாதிரி இல்ல பேசுறிய. என் மருமகனை பத்தி எனக்கு தெரியும். சரஸ்வதி, நீ பேசாம இரு. குடும்பம் எதுவும் இல்லாம தெருவுல சுத்தினாதான் இவனுக்கெல்லாம் அறிவு வரும். போறேன், வெளியில போனோம் அவ்வளவுதானே. போறேன், என் பக்கம் என்ன நியாயம் இருக்கு, நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்க மாட்டீங்க. போறேன்ப்பா, போறேன். அண்ணே, என்ன நீ? அம்மா தான் ஏதோ கோவத்துல பேசுறாருன்னா நீ போறங்கற. சோபனா விடு. அண்ணே, முதல்ல மேல போங்க, காலையில பேசிக்கலாம். வா சோபனா, ஆண்டாளே, அண்ணே மேல வா அண்ணே. ரெண்டு பேரும் ஏன் பிள்ளைங்களா இருந்தா அந்த பக்கம் வந்துருங்க. அப்பா சும்மா இருங்கப்பா. வரீங்களா இல்ல அவன் கூட அப்படியே வெளியே போறீங்களா? விடு. ஐயா சாமி, நான் இந்த வீட்டை விட்டு போயே தொலைறேன், போதுமா? அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சமாவது காதுல வாங்குங்க. எவனோ ஊர் பையன் சொன்னா மட்டும் நம்புறீங்க? பெத்த மகன் நான் சொல்றேன், கொஞ்சம் காதுல வாங்குங்க. மண்புல கூட குச்சி எடுத்து 4 வாட்டி குத்துனா சட்டுன்னு நிமிரும். அதை விட கேவலமா ஒத்த அடி கூட திரும்ப அடிக்காம மொத்தமா வாங்கிட்டு வந்து நிக்கிறேன்.
அந்த ஜோதி அவ வீட்டுல இல்லையா? காணுமா? என்கிட்ட வந்து என்னை சண்டை போட்டு அடிக்கிறாங்க. கேளுங்க, உண்மையா பொய்யான்னு இருந்தா அவன்கிட்டே கேளுங்க. அவ எங்கிட்ட போய் தொலைஞ்சானா அதுக்கு நான் என்ன பண்றேன்? கார்த்தி கார்த்தி ஏய் அவனே ஏதோ கேள்விப்பட்டனடா, தர்மா உன்னை அடிச்சுட்டா நாம. ஏடா திருப்பி அடிக்கிறதுக்கு என்னடா? அடிக்க முடியல கடிச்சு வச்சிருக்கவானாமா? ஏய் எனக்கு போன் பண்ணி தான் நான் வந்து கடிச்சு வச்சிருப்பேன்ல. டேய் நான் என் மயன்ட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். ஏடா வண்டி வேற கொளுத்தி விட்டானாம? டேய் அவனை விடக்கூடாதுடா. பாத்தியானே, உனக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை காப்பாத்தணுங்கிறதுக்காக என் மருமவே கண்டவன்ட்டெல்லாம் அடி வாங்கிட்டு வந்து நிக்கிறான். அவனை போய் ஒரே வார்த்தையில கெட் அவுட்னு சொல்லிட்ட. அண்ணே, அடிச்ச கையை திரும்ப பிடிச்சு உடைச்சு விட்டுருக்க வேண்டியதானே? நாம விட்டு கொடுத்து போனாலும் நம்மள விட மாட்டாங்களே. கடவுள் எனக்கு மட்டும் வரத்து கேட்டா சாபத்தை கொடுக்கறாரு. மாமா இன்ஜெக்ஷன் போட்டீங்களா? ஆஸ்பத்திரி போயிட்டு தாமா வரோம். சுபே நாளை காலையில நீ எனக்கு ஞாபகப்படுத்துற. அவன் உச்சந்தலையில நறுக்குன்னு ஒரு ஆணி இறக்குனாதான் எனக்கு நிம்மதி. டேய் அடிக்கிறவன் மட்டும் வீரன் இல்ல, குடும்பத்தையும் மத்தவங்களும் நினைச்சு திருப்பி அடிக்காதவனும் வீரன் தான். ஒரு தடவை அடி வாங்கிட்டதுனால ஒன்னும் குறைஞ்சு போட மாட்டோம். போய் படுங்க. சரசு நீ கிளம்புமா. மருமனே நீ வருத்தப்படாதயா, எல்லாம் சரியா போயிரும். காலையில வந்து பாக்குறேன். வரேன் தா. மாமா காலையில இன்ஜெக்ஷன் போடணும். நான் பாத்துக்கிறேன். அம்மா கிளம்பிட்டாங்க, நீங்க கிளம்பு. போ. மனே இந்த மெயின் அப்பைங்க எல்லாம் இப்படிதான் இருப்பாங்க. சித்தப்ப நான் சொல்றதே கேளு. ரூமுக்கு போறோம், பிளான போடுறோம், காலையில அவனை தூக்குறோம். நீ வா, கவலைப்படாத. வா. டேய் நீ வாட.